அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். லூக்கா 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நீங்கள் மாளும்போது அப்படின்னா நீங்கள் இறந்து போகும்போது, நீங்கள் மரிக்கும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே, நித்தியமான வீடுனா பரலோகத்தில் நிறைய வீடு இருக்குது. நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருள், இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய பொருட்கள், பணம், நகை, அது எப்படி சம்பாதிச்சிருந்தாலும் சரி, இந்த உலகத்திலேயே அழிஞ்சு போகக்கூடிய அந்த அநீதியான உலக பொருள்னால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் இது லூக்கா 16வது அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. ஆக்சுவலாக லூக்கா 16வது அதிகாரம் லூக்கா 15வது அதிகாரத்துடைய கண்டினியூஷன் தான் லூக்கா 16வது அதிகாரம். லூக்கா 15வது அதிகாரத்தில் ஏசப்பா ஒரு ஊமையை சொல்கிறாங்க. அதாவது இந்த இளைய குமாரன் ஊமை. அவன் அவங்க அப்பாவுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போடுறான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவன் அவங்க அப்பாவுடைய அன்பில் இருந்தவன், அவங்க அப்பாவுடைய அரவணைப்பில் இருந்தவன். அவங்க அப்பா அவனை அவ்வளோ அன்பாக வச்சுருந்தார். அவருடைய அன்பில் இருந்தவன் தான் சண்டை போட்டுட்டு எல்லா ஆஸ்தியையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவனோட பாகத்தை பிரித்து வாங்கிட்டு போய் உலக காரியங்களில், விபச்சாரத்தில், எல்லாத்துலேயுமே அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆஸ்தியை செலவிட்டுட்டு எல்லாமே போன உடனே அவனுக்கு கடைசியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்போ அவன் அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தினால அவன் திரும்பி வரலை. இப்போ அவன் என்ன சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குது, எனக்கு இங்கே பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட காரணத்தினால திரும்பவும் அவங்க அப்பா கிட்ட வரணும்னு நினைக்கிறானே தவிர அவங்க அப்பா மேலே வச்ச அன்புனால் அவன் வரணும் அப்படின்னு நினைக்கல. அவன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு வரான். ஆக்சுவலாக அவன் அவங்க அப்பாவுடைய அன்புக்குள்ளே இருந்தவன், அவங்க அப்பாவுடைய அரவணைப்பில் இருந்தவன். அப்படி போயிட்டு வரான். அதே போல் தான் நம்மளும் கூட நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தெல்லாம் வாங்கிட்டு ஆண்டவருடைய அன்பை பெற்று ஆண்டவருடைய அன்பில் இருந்துட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்போம், உலகத்துக்கு நேராக போயிருப்போம். உலகத்துக்கு நேராக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு வகையில், நீதியாவோ அநீதியாவோ எப்படியோ ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி உலகத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு கடைசியில் நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுருப்போம். ஆனால் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. எல்லாத்தையுமே இழந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவரை தேடி வருவாங்க நிறைய பேர். இன்றைக்கி அப்படி தான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து எல்லாமே இது பண்ணிட்டு பின்மாற்றத்தில் போயிட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அப்படி வர்றவங்களுக்கு பரலோகத்தில் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் மீன்ஸ் பரலோகத்தில் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்காகவும் நமக்கு வீடு கட்டி வச்சிருக்கிறாராம். அது எப்படி எதை பேஸ் பண்ணி அதை கட்டுவாங்கன்னா, இது நான் ஒரு புக்கில் படித்தேன். ஒரு பரலோகத்தை பற்றி ஒருத்தங்க எழுதியிருந்த புக்கு. அது எதை பேஸ் பண்ணி அந்த வீடு நமக்கு கட்டப்படும் அப்படின்னு சொன்னால், நம்ம துதிக்கிறது, கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறோமோ நம்ம துதிக்க ஏஞ்சல்ஸ் பரலோகத்தில் நமக்கு வீடு கட்டிகிட்டே இருப்பாங்களாம். ஒவ்வொரு செங்கல் வச்சு கட்டிகிட்டே இருப்பாங்களாம். அது மாத்திரம் இல்லை, ஜெபம், வேத வாசிப்பு, அதுக்கப்புறம் நம்ம சுவிசேஷம் சொல்கிறது, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறது, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வீடு கட்டப்படும். அப்போ அவங்க எழுதியிருக்கும்போது நிறைய வீடு கட்டப்பட்டு முடிஞ்சிருந்துச்சான், நிறைய வீடு கட்டப்படாமல் பாதியிலே நின்றுச்சான். அப்படி எழுதியிருந்தாங்க. அவங்க பார்க்கும்போது பரலோகத்தில் அந்த தரிசனம் பார்க்கும்போது அப்படி எழுதியிருந்தாங்க. நிறைய வீடு அழகாக சூப்பராக ஃபுல் வேலையும் முடித்து கம்ப்ளீட்டாக கட்டப்பட்டு இருந்துச்சு. ஒரு சில வீடு கட்டப்பட்டு. அப்போது நமக்கு பரலோகத்தில் கண்டிப்பாக நமக்கு சுதந்திரம் உண்டு. நமக்கு கர்த்தர் பரலோகத்தில் வீடு கட்டுறாரு. அப்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இளைய குமாரனை மாதிரி
ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவருடைய அன்புக்குள்ளே இருந்திருப்பாங்க. இருந்துட்டு அதுக்கப்புறமா உலகத்துக்கு பின்னாடி ஓடி இருப்பாங்க. ஓடி பணம், ஆஸ்தி, நகை, பங்களா, காரு இந்த மாதிரி உலகத்துக்கு பின்னாடி ஓடி பின்மாற்றத்தில் போயிட்டு கடைசி நேரத்தில் திருப்பியும் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அப்படி வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ்னால், அவங்க வந்து பரலோகத்தில் அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவங்க வந்து ஒரு வீடு இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இருக்கணும். அப்படி அவங்களுக்கு அங்கே வீட்டில் போய் இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுமா, அவங்க அநீதியான உலக பொருள் அவங்க சம்பாதிச்ச எப்படி சம்பாதிச்சாலும் அந்த அநீதியான உலக பொருளை கொண்டு பைபிள் வாங்கி கொடுக்கறது, சுவிசேஷம் சொல்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, எப்படியாவது ஒரு வகையில் அவங்க வந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு அந்த பணத்தை செலவிட்டாங்கன்னா அந்த ஆத்துமாக்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது அவங்களுடைய வீட்டில் இவங்களுக்கு இடம் கிடைக்குமா. அதுதான் வந்து இந்த ஓமையில் வந்து சொல்லியிருக்கு. அப்படின்னா இப்போ இளைய குமாரன் வந்துட்டான். இப்போ அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டாரு. அவனை அன்பாக அரவணைச்சு அவனுக்கு வஸ்திரம் எல்லாம் கொடுத்து கன்றுக்குட்டி அடிக்கிறாரு, மோதிரம் போடுறாரு, எல்லாம் போட்டு அவனை ஏற்றுக்கிறாரு. ஆனால் இதை மூத்த குமாரை பார்க்குறான். அவனுக்கு கோவமாக வருது. அப்போ அவன் என்ன நினைப்பான், அப்பா வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, அப்போ அவன் அப்பா வந்து நீதி செய்யலை, நீதியாக இல்லை அப்படின்னு தானே அவன் நினைப்பான். அதனால தான் அவன் வந்து கேட்குறான், இதோ நான் இத்தனை வருஷமாக உங்களுக்கு ஊழியம் செஞ்சு ஒரு காலம் உங்கள் கற்பனையை மீறலையே, எனக்கு என் சிநேகிதரோட சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்கள் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ என்னுடையது எல்லாமே எப்படி உன்னுடையதாக இருக்குது. இவன் வந்து காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனால் நீ அப்படி இல்லை, என்னுடையது எல்லாமே உன்னுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இந்த இளையகுமாரன் வந்தாலும் மனம் திரும்பி வந்தாலும் கூட அவனுக்கு வந்து அந்த வீட்டில் அவன் ஒரு சொந்தக்காரங்களை போல், ஒரு ரிலேட்டிவ்ஸை போல் அவன் வந்து உட்காந்துக்கலாமே தவிர அவனுக்கு அதில் சுதந்திரம் கிடையாது. இது என் வீடு, என்னோடதுன்னு சொல்லி அவன் உரிமை பாராட்ட முடியாது. அதுக்கு சொந்தக்காரன் யார், அவனுடைய அண்ணன் தான். பட் இவன் இருந்துக்கலாம், ஒரு வாடகைக்காரன் மாதிரி அவன் அதில் இருந்துக்கலாம், அவ்வளோதான். அவன் வந்து சொந்தம் பாராட்ட முடியாது. அதே போல் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க ஆண்டவருக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி, அவங்க தூக்கத்தை தியாகம் பண்ணி எல்லாத்தையும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, தூங்காமல் இருந்து ஜெபிக்கிறாங்க, இரவு பகலாக ஓடுறாங்க, ஆண்டவருக்காண்டி சுவிசேஷம் சொல்கிறாங்க, ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறாங்க, அப்படி ஆண்டவருடைய கட்டளையை மீறாமல் அப்படியே நடக்கிறாங்க. அந்த மூத்த குமாரன் சொன்னது மாதிரி, இதோ இத்தனை வருஷ காலமாய் லூக்கா 15வது அதிகாரம் 29வது வசனம் அவன் சொல்கிறான், இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தான் இந்த பரிசுத்தவான்கள், இந்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, கர்த்தர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் இத்தனை வருஷமாக உங்களுக்காக ஓடினோமே, உங்கள் கட்டளையை உங்கள் பிரமாணங்களெல்லாம் நாங்கள் கடைபிடிச்சோமே, இவ்வளோ காலம் நாங்கள் உலகத்துக்கு பின்னாடி போகாமல் உலகத்தெல்லாம் வெறுத்து உங்களுக்காக ஊழியம் செஞ்சோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் என்ன செய்கிறாரு, பரலோகத்தில் அப்படி அவருக்காக உழைச்ச ஊழியக்காரங்களுக்கு வீடு கட்டி வைக்கிறாரு. அவருக்காக யார் யார் ஆத்துமாதாயம் செய்கிறாங்களோ, அவருக்காக யார் யார் ராத்திரி பகலாக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வீடு கட்டி வைக்கிறாரு. பரலோகத்தில் அவங்களுக்கு வாசஸ்தலம் உண்டு, சுதந்திரம் உண்டு. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவரை ஏற்றிருப்பாங்க, ஆண்டவருடைய அன்புக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆண்டவருக்காண்டி எதையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆத்தும ஆதாயம் செஞ்சுருக்க மாட்டாங்க, சுவிசேஷம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜெபத்தில் கூட ஜெபிச்சிருக்க மாட்டாங்க, ஆண்டவரை துதிச்சிருக்க மாட்டாங்க, எதையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, உலகத்துக்கு பின்னாடி ஓடி இருப்பாங்க. கடைசியில் ஒரு நாள் அவங்க மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியோ இல்லை மறிக்கிற நேரத்துலையோ கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட திரும்ப வருவாங்க. அப்படி வர்றவங்களுக்கு பரலோகத்தில் அவங்க பிளாட்ஃபார்மில் இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அதான் என்னென்னா, அநீதியான உலக பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் மாளும்போது, நீங்கள் மரிக்கும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதுதான் இந்த ஓமையோட அர்த்தம், இந்த வசனத்தோட அர்த்தம்.
சொல்கிறாங்க. இது வந்து இந்த இளையகுமாரன் உவமை வந்து லூக்கா 15வது அதிகாரத்தோட முடியுது. அடுத்து லூக்கா 16வது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் வேறொரு உவமையோட ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னா, அது வந்து ஒரு ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு உக்ரானக்காரன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த எஜமானுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போடுறதாட்டு அந்த எஜமானுக்கு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த எஜமான் என்ன பண்ணுறான், அவனை கூப்பிட்டு கேட்குறான், உன்னை குறித்து நான் இப்படியெல்லாம் கேள்விப்படுறேனே, நீ வந்து அந்த கணக்கெல்லாம் எனக்கு ஒப்புவி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அந்த உக்ரானக்காரன் என்ன பண்ணுறான், அந்த கணக்கில் வந்து என்ன பண்ணுறான், கள்ளத்தனமாக எழுதுகிறான். அந்த அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வாசிக்கிறேன் அந்த வசனம். லூக்கா 16வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் இந்த உவமை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து அந்த உக்கிரானக்காரன் வந்து என்ன பண்ணுறான், இந்த எஜமான் வந்து வேலையை விட்டு துரத்தியாச்சு. வேலையை விட்டு துரத்துனா இவனுக்கு கொத்துறதுக்கு பலன் இல்லை, வேறு எந்த வேலையும் செய்யவும் முடியாது. அப்படின்னா அப்போது அவன் வந்து ஞானமாக அந்த இடத்துல செயல்படுறான். அந்த ஞானத்தை பார்த்து அந்த எஜமான் வந்து அவனை மெச்சிக்கிறான். அவன் எப்படி செயல்படுறான்னா, அவன் கடன் பட்டவங்களுக்கெல்லாம் கடனை குறைச்சி எழுதுறான். அப்படின்னு அவனுடைய ஐடியா என்ன, எஜமான் என்னை வேலையை விட்டு துரத்தி விட்டாலும் இவங்களுக்கெல்லாம் கடனை நான் குறைச்சி எழுதி உதவி செஞ்சதுனால இவங்களாவது அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க, என்னை ஏற்றுக்குவாங்க. எஜமான் விரட்டி விட்டாலும் இவங்களாவது என்னையை ஏற்றுப்பாங்க, வீட்டில் வச்சு சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான், அவங்களுக்கெல்லாம் கடனை எழுதுறான். இதை கேள்விப்பட்ட எஜமான் வந்து அவனை கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படியே தான் கேட்கல, என்ன கடனை எழுதுனதுக்காக கோபப்படல, அவன் வந்து மெச்சிக்கிட்டானான், அவன் ஞானமாக செஞ்சான் அப்படின்னு சொல்லி மெச்சிக்கிட்டானான். அதே போல் தான் இந்த உலகத்துலேயும் நம்ம நிறைய பேர் வந்து இப்படி தான் அநீதியாக நிறைய உலக பொருளை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. அதே போல் அந்த உலக பொருளை வந்து கடைசியில் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆனால் அந்த உலக பொருளை என்ன செய்வாங்க, சுவிசேஷத்துக்கோ கொடுத்து மிஷினரிகளை அனுப்பி அப்படி அவங்க இது பண்ணும்போது அவங்க மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களுடைய வீட்டில் வந்து அவங்களுக்கு இடம் கிடைக்கும். அந்த இதோட அர்த்தம் தான் இந்த ஊமை. அது ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். இது வந்து அந்த அங்கிள் வந்து சாம் ஜெபத்ரே அங்கிள் வந்து சொல்லும்போது அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தையும் சொன்னாங்க. அது எப்படின்னா, அவங்க வந்து வாலிபனாக இருக்கும்போது சென்னையில் புரசவாக்கத்தில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தாங்களாம். அவங்க கூட ஒரு சில வாலிபர்களும் தங்கியிருந்தாங்களாம். அப்போ அவங்க ரெகுலராக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்களாம் எல்லாரும். அப்போ அங்கே ஒரு சர்வர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாரான்னா, இவங்க வந்து சாப்பிட்றது என்ன சொல்கிறது, 100 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்கன்னா 50 ரூபான்னு எழுதுவாராம். அந்த மாதிரி கம்மியாக எழுதுவாராம். அப்போது அது மாத்திரம் இல்லை, இவங்க ஆர்டர் பண்ணாத இதெல்லாம் கொடுப்பாராம். சிக்கன் ஃப்ரை அது இதுன்னு எதெல்லாமோ ஆர்டர் பண்ணாததெல்லாம் கொடுப்பாராம். அப்போ இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா வந்து அங்கிள் ரட்சிப்புக்குள்ளே இல்லை, அபிஷேகம்லாம் வாங்கலை. பட் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்களாம். ஆனால் பில்லு 1000 ருபீஸுக்கு இவங்க சாப்பிட்ருந்தா 200 ரூபா 300 ரூபா தான் அந்த சர்வர் வந்து பில் போடுவாராம். அப்போ இவங்களுக்கு வந்து இது செய்கிறது தப்புன்னு தெரியும், மனசாட்சியில் குத்தும். ஆனாலும் அந்த ரட்சிப்புக்குள்ளே
இல்லாததுனால அது அந்த வாலிப பருவத்தில் அது அவங்களுக்கு ஒரு இதுவாக விளையாட்டு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு நாள் என்னன்னா, அந்த ஹோட்டலில் உள்ள அந்த முதலாளி என்ன பண்ணிட்டாரு, இந்த சர்வரை வேலையை விட்டு விரட்டிட்டாரு. விரட்டினோடனே இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவர் என்ன பண்ணாராம், இந்த அங்களை தேடி கண்டுபிடிச்சி, இந்த மாதிரி என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, நான் என்ன மதுரைக்கு போகணும், என்னோடய வீட்டுக்கு போகணும், என் ஒய்ஃபு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஏதாவது எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் 500 ரூபாய் வாங்கிட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கே அவருக்கு ஒரு 5000-10,000 ரூபாய் கிட்ட கலெக்ஷன் ஆகிடுச்சு போல். இவங்க எல்லாருக்கிட்டேயுமே வாங்கிட்டு போயிட்டாராம். அப்போது அந்த சர்வரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, பின்னாடி ஒரு நாள் நம்ம கஷ்டப்படும் போது இவங்க உதவி செய்வாங்க, இவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவர் வந்து குறைச்சி எழுதியிருக்கிறாரு. அதை வந்து அவங்க ஒரு இதாட்டு சொன்னாங்க, ஒரு சம்பவமாக சொன்னாங்க. இந்த 2 ஓமையுமே, இளையகுமாரன் ஓமையாக இருந்தாலும் சரி, இந்த புத்தியாக பண்ண இந்த உக்ரானக்காரனுடைய ஓமையாக இருந்தாலும் சரி, இந்த உக்ரானக்காரனுடைய ஓமையை சொல்லிட்டு தான் ஏசப்பா இந்த வசனத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் மாளும்போது, அதை சொல்லி முடிச்சுட்டு தான் இதை சொல்கிறாங்க. நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதோடைய அர்த்தம், இந்த ஓமை, இந்த உக்ரானக்காரனுடைய ஓமை நான் படிச்சிருக்கேன், நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். பட் எனக்கு அதோடைய உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியவே செய்யாது. எதுக்கு இந்த உக்ரானக்காரன் இவ்வளோ தப்பு பண்ணுறான், அப்புறம் ஏன் இந்த எஜமான் மெச்சிக்கிட்டாரு அப்படிலாம் நான் நிறைய நாள் யோசித்ததுண்டு. அதே போல் இந்த இளையகுமாரன் ஓமையும் நிறைய பேர் மெசேஜ் எடுத்திருக்காங்க. அது வந்து வேறு ஆங்கிளில் தகப்பனுடைய அன்பை வச்சு எடுத்திருக்காங்க. நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஆங்கிள் எடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த 2 ஓமை மூலமாக ஓமையோடைய கருத்தும் அன்னைக்கு வந்து அந்த மெசேஜ் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு தெரிஞ்சது எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.